குறிச்சிலே பரோட்டா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பைபாஸ்ல வந்துட்டு இருந்தோம், அப்படியே லைட்டா பசிச்சுச்சா தள்ளுவண்டி கடையை பார்த்தோம். பரோட்டா ஏதோ பட்டை சாதம் டிஃப்ரெண்டா இருந்ததா, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வாங்க போலாம். பட்டை சாதம்னா என்ன? தக்காளி சாதம் தான், அப்படி குஸ்கா மாதிரி ஆக்கி லெமன் போடுவேன், புதினா சாப்பாடு, கருப்பு சாதம், வெஜ்ஜு தான். வெஜ் தான். எத்தனை வருஷமா நாங்க வச்சுட்டு இருக்கீங்க? 7 வருஷமா. இங்க பரோட்டா சூப்பரா இருக்குண்ணா. அவ்வளோதான் காலேஜ் ஆர்கேஸ் காலேஜில் படிக்கிறேன். இங்க தான் பக்கத்துல காலேஜ், எல்லாருமே இங்க தான் வந்து சாப்பிடுவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் நல்லா தருவாங்க. அதுக்கெல்லாம் வீட்டில் அவங்க சமைக்கிறவங்க தானா? எல்லா புகழும் மனைவிக்கு தானா? ஆமா ஆமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா முரட்டு பசியில் அப்படின்ற மாதிரி வந்தோம். நல்லா இருக்கு, ஒரு டீசென்டான டேஸ்ட். ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ல வேற எதுவுமே இல்ல. காந்தி ஜெயந்தினா ஒன் ஷாப் தள்ளி விடுவாங்க. குஷ்கால மட்டும் லைட்டா உப்பு ஜாஸ்தி, அதையும் சொல்லிட்டு அவர் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி கடையில இலையில வச்சு போடுறாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. டேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தான் இருக்கு. கள்ளக்குறிச்சில இருந்து சின்ன சேலம் போறோம்.